என்னப்பா கணேசா, உன்னோட அனுகிரகம் நிறைய ஒண்ணுண்டானேக்கப்பா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நான் இன்னைக்கு ஸ்ரீ மூக பஞ்சசதி அது ஸ்லோகம் சொல்லலான்னு இருக்கேன். அது மகா பெரிவாளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்லோகம் இது. எனக்கு மகா பெரிவாளோட அனுகிரகமும் அந்த காமாட்சியோட அனுகிரகமும் இருந்தால் நிச்சயமா இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிப்பேன். இப்போ கொஞ்சமாக இந்த ஸ்லோகம் எப்படி உருவாச்சுங்கிற கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு 10 ஸ்லோகம் சொல்கிறேன். முன்னாடி கதையை சொல்லிடுறேன். போஜராஜாவோட அரசவை நவரத்னங்களாக திகழ்ந்த காளிதாசர், தண்டி, பவபூதி, வரருசி அப்படிங்கிற புலவர்கள்லாம் வரிசையாக உட்கார்ந்துட்டு இருக்கா. இதில் யார் சிறந்தவா அப்படின்னு ஒரு கேள்வி. தேவியே நேரில் வந்துட்டா சொல்கிறதுக்கு. அவள் என்ன சொல்லிட்டா, தண்டியும் பவபூதியும் தான் சிறந்த கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ காளிதாசருக்கு ரொம்ப கோவம் வந்துடுத்து, அவசரப்பட்டுட்டார். அப்படின்னா நான் யாரடி அப்படின்னு ஏக வசனத்தில் அவளை திட்டார் தேவியை பார்த்து. தேவி அமைதியா, நீயே நானு, நானே நீ, எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம், எந்த வித பேதமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா என்னாச்சு, காளிதாசர் ரொம்ப அவசரப்பட்டு திட்டார் இல்லையா, அதனால தேவி அவருக்கு நீ அடுத்த ஜென்மத்தில் ஊமையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. காளிதாசருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுத்து. என்னை மன்னிச்சுக்கோன்னு ரொம்ப வேண்டினார். அதுக்கப்புறமா தேவி மனசிறங்கி காளிதாசர் ஊமையா பிறந்தாலும் மீண்டும் பேச்சு திறனும் கவிபாடும் திறனும் உனக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டா. அதே மாதிரி அடுத்த ஜென்மம் இப்போ அடுத்த ஜென்மத்தில் சக்தி பீடத்தில் முதன்மையாக இருக்கிற காஞ்சிபுரம் அந்த ஊரில் அந்தனர் குடும்பத்தில் ஊமையாக பிறந்தார் காளிதாசர். அவர் ஊமையாக இருந்ததுனால அவருக்கு பேர் மூகர் அப்படின்னு பேர். மூகர் அப்படின்னா என்ன, ஊமைன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் மூகர்னு சொல்லுவாள். அவர் எப்போ ஒரு 5 வயசுக்கு அப்புறமா 5-6 வயசுலேயே என்ன பண்ணிட்டார், அவர் காஞ்சிபுரத்தில் காமாட்சி சனத்துக்கு எழுத்த மாதிரியே அங்கேயே தான் கதியாக இருப்பார். அவருக்கு எழுத்த மாதிரி ஸ்ரீவித்யா உபாசகரும் உட்காந்துருப்பார். ஒரு நாள் உபாசகரை கடாட்சம் பண்ணணும், அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு காமாட்சி அவர் முன்னாடி தோன்றினா. அவ ரொம்ப அப்படியே சௌந்தர்யமாக காட்சி கொடுக்குறா அவ. ஆனால் வந்திருக்கிறது காமாட்சின்னுட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த சிவருக்கு மூகருக்கு மட்டும் முன்னோட ஜென்மத்தோட ஞாபகத்தினால ஆஹா இவளை பற்றி தானே நம்ம ஷியாமலா தாண்டகம் பாடினோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வாயை திறந்து தேவியை பற்றி பாடணும்னு சொல்லிட்டுன்னு வாயை திறந்து பேன்னு கத்துறாரு. இவர் சத்தம் போட்டுட்டார். இந்த ஊமச்சிறுவனாலோட அலறல் சத்தம் கேட்டு உபாசகர் தியானத்திலிருந்து கண் வச்சுட்டார். ஊமையோட அலறலுக்கு இந்த பொண்ணு தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்த விட்டு போ அப்படின்ட்டு கத்திட்டார். உடனே தேவி என்ன நினச்சிட்டா, உனக்கு பாக்கியம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவள் வாயில் இருந்த வித்திரமாக்கு அந்த ஜலத்தெல்லாம் மூகரோட வாயில் இது பண்ணிட்டா, சமர்ப்பணம் பண்ணிட்டா. அப்போ உடனே அந்த தாம்பூல ரசத்தெல்லாம் மூகர் வாயில் போயிடுத்து. அந்த க்ஷணமே மூகர் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லை, கவிதை பிரவாகமே அவரோட வாயிலேருந்து வந்தது. அதுதான் ஸ்ரீ மூக பஞ்சசதி அப்படின்னு ஆயிடுச்சு. 500 ஸ்லோகங்கள் கொண்டது இது. இவர் 398ஆம் வருஷம் அந்த காலத்தில் காஞ்சி காமகோடி பீடத்தில் 20வது ஆச்சாரியாரா பொறுப்பேற்றார். இதுதான் கதை. இப்போ ஸ்லோகம் 10 ஸ்லோகம் சொல்கிறேன் நான். कारणपरचित्रूपा काञ्चीपुरसीम्नि कामपीडकथा काञ्चन विगरदि करुणा काश्मीरस्पदककोमलाकलता कञ्चन काञ्चीनिलयां करकृतगोदण्डपाणिसृणिपासं कठिनस्तनभरणं रं कैवल्यानन्दकं तमवलम्बे सिन्तितफलपरिपोषणचिन्तामणिरेव काञ्ची निलया मे स्थिरधरसुचदरितसुलभा चित्तं शिशिरयदुसित्सुगधारा कुटिलकचं कठिनकुचं कुन्दस्मितकान्तिकुङ्कुमच्छायं गुरुदेवं काञ्च्यायं कुलपर्वतसार्वभौमसर्वस्वं
पञ्चशरशास्त्रबोधन परमाचार्येण दृष्टिपादेन काञ्चीसिंनिकुमारी काचन मोहयदि कामचेतारम् परया काञ्चीपुरया पर्वतपर्याय पीनकुशपरया परतन्त्रावयमनया पङ्कजसब्रह्मचारिलोचनया ऐश्वर्यामिन्दुमौलेः जगत्म्या प्रकृति काञ्चिमत्यकथम् ऐन्दवकिशोरशेखरम् ऐतं पर्यं जगास्ति निगमानम् श्रिदकम्पासीमानं चितिविद परमशिवधैर्यमहिमानं कलये पाडलिमानं कञ्चन कञ्चुकित भुवनभूमानम् आतृदकाञ्चीनिलयाम् आत्यामरूढयौवनडोबाम् आगमवदं सकलिगाम् आनन्दाद्वैतकं तलीं वन्ते तुङ्गाभ्रामकुचपरशृङ्गारितमाश्रयामि काञ्चिकतं गङ्गाधरपरतन्त्रं शृङ्गाराद्वैततन्त्रसिद्ध्यान्तम्